அப்புறம் விராலிமலையில் பேயாத்துறேன். விதி விதி கிடையாது, செகதி. இருங்க புத்துரு. முதல்ல 2 பேர் பேசிக்கிட்டோம்னா இளவாட்டமா. அப்புறம் ப்ரோ என்ன வேலை பார்க்குறீங்க? நான் கொத்தனார் ப்ரோ, ஒரு நாளைக்கு 4 செவரை அடித்து இறக்குவேன். நீங்கள்? நான் நிமிந்தாள், மம்பட்டியை போட்டுக்கிட்டு நான் லேடிஸோடு தான் இருப்பேன். கலவை போட்டுக்கிட்டு இங்கே கலவை போட்டுருவேன் அப்படின்ட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது. என்ன ப்ரோ கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை ப்ரோ. ஏஜ் என்ன ஆகுது? 42 ப்ரோ. மண்டை சொட்டை விழுந்துருச்சு. அப்புறம் கப்பலிங்க என்ன பண்ணுறேன்? டெய்லி மண்டி போட்டுக்கிருவேன். செருப்பு அடிச்சுக்கிருவான்டா. இருங்கடா சொல்ல விடுங்கடா. அவன் வண்டி ஓடுவேன், அவன் எங்கிட்ட வண்டி ஓடுறேன். இன்னொரு ஆள் கேட்குறேன், உனக்கு எவ்வளோ? எனக்கு 43 ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. அதுலேயும் வீடு வீடாக விசாரிக்கிறாங்க. அக்கா கதவை தட்டி, அக்கா நம்ம ஊரில் எதுவும் செங்கநாட்டில் இருக்குமாக்கா? என்னதுப்பா? 2 உள்ள தாய் 3 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்லக்கா, ஏற்றுக்கிறேன். அந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து சொன்னேன், 5 உள்ள தாயாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். 2 பேரும் அங்கனே மண்ணெண்ணெய் ஊற்றி தீய பிடிச்சிட்டாங்க. இன்றைய காலத்திலே ஏன் ஆண்களுக்கு பெண் கிடைக்கவில்லை என்றால், வண்டி போடுவதனால். கூடிய கெடுத்தே விட்டானே இந்த செக்ஸ் பிளாக் மிஸ்டர் செனமுண்ட. வேற ஒல்லி சீமக்கரோத்தூர். யார் பாங்க? அது உண்மைதான்டா தம்பி, சொன்னது உண்மைதான். எங்கள் ஊரில் ஒரு கொலையை விழுத்தாடிட்டாங்க. வயசான ஒரு பாவம் தூரு கட்டையை பிடிச்சிட்டு வெளியே இருந்திருக்காரு. இவருக்கு ஆப்போசிட் தூரில் ஒரு இளவட்ட பைய வெளியே இருந்திருக்கேன். இவரை கவனிக்கலை. அவன் தமிழ் செக்ஸ் வீடியோ. இந்த பெரியவர் என்ன ஒரு மாதிரியா சத்தம் கேட்குது, சவுண்டை கூட்டிட்டேன். ஓ ஏ நோ நோன்னு இருக்கேன். இந்த பெரியவர் வெளியே இருக்காம பண்ணி தான் வந்துருச்சு போல. கடைசி வரைக்கும் விட்டே ஓடாம வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓ ஏ அது வேற ஆளும் கிடையாது, அந்த பெருசே வந்தேன். இவரு என்ன ப்ரோ மறைக்குதா? ஒன்றும் செய்ய முடியாது. தள்ளிக்கிற சொன்னா நாளைக்கு என்னை அடிப்பான். விதி யாரை விட்டுச்சு? ஏன்னா இவ்வளவு பெரிய இடத்துல உட்கார்ந்து நின்றும் பார்க்க இடம் இல்லை என்ற போது இந்த நாடக கலை உலகத்திலே வென்று விட்டது என்றுதான் நினைப்பேன். எத்தனையோ பெரிய ஜாம்பவான்கள் இந்த தமிழ்நாட்டில், எத்தனையோ சங்கங்களும் எத்தனையோ நடிகர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே நானும் எங்க அண்ணன் மருதமணியும் இவர்களுக்கு ஒரே ஒரு துரும்பாக இருப்பதை நினைத்து பெருமை கொள்கிறேன். எம்கேஆர் போதையா. இன்னும் எனக்கு ஒரே ஒரு ஆசை, சினிமாவில் போய் மறுபடியும் சினிமாவுக்கு போகிறேன். போயிட்டு வந்து 10,000 பேருக்கு மத்தியில் நான் கோமாளி வேஷம் போனோம். அது நிறைவேறும். நடிப்பேன். என்ன மெட்ராஸுக்கு போக பயந்து கிடக்கு. சொல்றதுக்குள்ளே தீய வச்சுட்டானே. ஏன்னா அவங்க பாச புரிய மாட்டேங்குது. நான் அப்படித்தான் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸில் லாரன்ஸ் மாஸ்டர் நடிக்கும்போது சாப்பாடு வச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு ஆள், சென்னை ஸ்லாங். நோண்டேன் என்னைய. நோ எம்கேஆர் அண்ணா, நான் கோயம்புத்தூர் வாண்டேன். கோயம்புன்னு சொன்ன உடனே நம்ம கிளம்ப சொல்கிறேன்னு தட்டை வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஆனால் கோயம்புண்ணா டேரக்டர் எங்கே இருக்காருன்னேன். சைட்டாக போயின்னு லெஃப்டில் எட்டுன்னு போய் மொத்தம் ரைட்டு மொத்தம் சைட்டுன்னேன். நம்ம ஆள்னா பாஞ்சிரேன். நோத்தாங்க மாட்டான்டா, அர்றா அருவாளர்றா கத்திரிக்கோள் அர்றா மைத்த புடுங்குறேன். சென்னை ஸ்லாங். தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை. அங்கே பேசக்கூடிய தமிழ் அவங்களுக்கு சரியாக வரும். நம்ம ஏரியாவில் உள்ள ஸ்லாங் சூப்பர். அது எங்கள் ஏரியா பக்கம்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் அடித்து கடிச்சு வச்சுருவீங்க. மானாமதுரையை தாண்டி இளையாங்குடி அங்கிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமநாடெல்லாம் ஒரு வார்த்தை பேசுனா இழுத்து தான் பேசுவாங்க. வந்தாகளா, இவங்க போனாகளா, போய்த்தாகளா, பஸ்ஸே போயிடும். ரோட்டில் நிற்பேன். எங்கள் அத்தை வீட்டுக்கெல்லாம் விருந்தாடி நான் போகும்போது எங்கள் அத்தை சொல்லுவாங்க, வாங்கப்போ மருமேனே இப்படி புடுக்காருங்க, என்னது உக்காருங்க, செத்த சலுப்புடுங்க, சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அம்புட்டையும் செஞ்சு விட்டு எங்கள் அத்தை போய் பக்கத்து வீட்டில் போய் புறணி பேசும். என் மருமே வந்தாக. அந்த பொம்பளை என்ன செஞ்ச? காலையில் கோழி அடிச்சு
குழம்பு வச்சு கொடுத்து சிறுநாய் பீதிங்கிற மாதிரி தின்ட்டாரு. யார்? எனக்கு மரியாதை. சரி இது அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணது கும்போணத்துக்கு அங்கிட்டு. அங்கே போய் காரை விட்டு இறங்கினவனே அந்த ஊருக்காரன் ஒரு ஆள் கேட்டேன், என்ன மருமம் பிள்ளை எப்போ ஊருக்கு போகுது? இறங்கினவனே ஊருக்கு போகுதுன்ட்டேன். ஏன்னா இருந்தால் சோத்தை தின்றுவேன். ஆனால் தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு. எத்தனை பாசைகள் மாறினாலும் தமிழுடைய உண்மையான பாசமும் வீரமும் மாறவே மாறாது. உலக நாட்டுக்கே பயங்காட்டினேன் தமிழே. சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிருக்காங்க 2 பேரும். நம்ம ஏரியாக்காரன், மானாமரக்காரன். போனவனே சிங்கப்பூர் ஓனர் எப்படியோ கை நீட்டி விட்டார். கேஷம் தான் ஃபேங் சத்துன்னு அரைஞ்சு விட்டார். 2 பேரும் போய் கதவை சாத்திட்டு எலும்பு சம்பளத்தை மஞ்சிருக்காங்க. எலும்பு மந்திரிச்சு கொல்லங்கூடி காலியாத்தா அந்த கட்டாள மேலே கொண்டுடணும். இது எப்படி நியூஸ் தெரிஞ்சிருச்சு. ஒரு தமிழை போட்டு விட்டேன். கே பாஞ்சா ஓனர் கேட்டிருக்காரு, கே எலும்பு சம்பளம் ஓ பேகா கம்பெனி எழுதி வச்சுட்டாரு. 2 பேர்த்தையும் கம்பெனி எழுதி வைக்கிறேன். எலும்பு சம்பளத்தை மரியாதை எடுத்துங்கடா. வெளிநாட்டிலே தம்பி வெட்டிடுவேன். இதுல தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு டிவியில் பார்த்துருக்கீங்களா? ஒரு மாடை அவுத்து விடாங்க, ஒரு காளை மாடு கூண்டுக்குள்ள, வெளிநாட்டுக்காரங்க. அவன் பார்த்தா ட்ரெஸ்ஸு வெதர்லாம் தெரியும், கொட்டையெல்லாம் தெரியும். இல்லை நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. மறைமுகமாக சொன்னா இவன் ஓப்பனாக சொல்கிறான். அந்த மாடு பார்த்தா இந்த தண்டியாக இருக்கும். ஓ அந்த இல்லை அத்தை தண்டி இருக்குமானே? நீக்குறக்கார மாதிரி இருக்கும். அதை ஒரு கேட்டை திறந்து விடுவாங்க. திறந்து விடனே அந்த மாடு இப்படி வரும். அவர் ஒரு அட்டையை வச்சுக்கிறாரு, ஒரு துணி மாதிரி. அது அந்த ஊர் மாடு. நம்ம ஊர் மாடு அப்படி அவனை வந்து வைக்க சொல்லு. கிரிச்சு புரிச்சுன்னு இந்த மாட்டை நினைப்பே பின்னாடி ஒரு மாடு போட்டுரும் கரிச்சுன்னு. அப்புறம் கிரிச்சு 2 மினிட் நீர்மாலை. இப்ப தமிழ்நாட்டில் என் தமிழுடைய வீர விளையாட்டு வர வர ரொம்ப அசம்பாதம் நடக்குது. இந்த உயிர் சேதமும் மாடும் பாய்வதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அசால்ட் தன்மை. உள்ள வாடியில் அவுத்து விடுறது இளைஞர்கள் தான். இளைஞரை நான் பாராட்டுறேன், உங்க வீரத்தை நான் பாராட்டுறேன். 4 பேர் போய் வாடியிலிருந்து மூக்கண கயிறை அறுத்து விடுவாங்க. இந்த ஓனரு ஓரமாக நிற்க மாட்டார். உணர்ச்சி வசப்பட்டு நெஞ்சு கட்டுவேன். கையிலேயே முண்டை சட்டி ஊரம் ஓட்டையா இருக்கும். கட்டிக்கிட்டு வாடியில் மாடு வந்தா பிடிக்கிறவனா பாய போதும். இவர் மாட்டுக்கு கோச்சிங் கொடுப்பார். மாடோ ராமர் போடுறா, அவனை போடுறா, இங்க திரும்புறா, இவனை போடுறா, கோத்தா குத்துறா. பார்த்தா முண்டை இவனை போட்டுறான். கோத்தா போட்டுருச்சுரா. பார்த்தா ஆஸ்பத்திரியில் குப்பரை படுத்து கிடப்பேன். போய் கேட்பாங்க சொந்தக்காரங்கள, உங்க மாடு எப்படி உங்களை பாஞ்சிச்சு? அதே விதி. நீ என்ன மயத்துக்கு மயிர் நக்கிக்கிட்டு அங்கே ஒரு 5 அறிவு ஜீவன் இந்த காளைக்கு வாடியை விட்டு வெளிவரும்போது தன்னுடைய உரிமையாளருக்கு எப்படியாவது பேர் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தொட்டமனை எல்லாம் குத்தும். இது காளையனுடைய குணம். ஓனர் யாரு, அசிஸ்டன்ட் யாரு, வேன் டிரைவர் யாரு, இதெல்லாம் பார்க்காது. அதனால என் அன்பு சமுதாய இளைஞர்களே, உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த கிளம்பிட்டார் பழைய TS50. அப்பெல்லாம் TS50 போனால் ஒரு ஊருக்குள்ளே போனால் யாருக்குமே தெரியாது. வெட்டுவேர்னு போயிட்டு கள்ளத்தொடரில் போய் டொங்காசு போட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ ஊருக்கு போனால் மாட்டிக்கிறாங்க. என்ஃபீல்டு திட்டு ஊரே எந்திரிச்சுன்னு ஒரு வீட்டுக்குள்ள நுழைவே மாட்டிக்கிறேன். செருப்பு அடி வாங்கி. இதை சொல்றிய ஜென்ரேட்டு. ஓய் நீ ஏன் பயப்படுற? ஓன் ஜென்ரேட் இல்லை. ஜென்ரேட்டர் பார்த்துருக்கேன். நடந்து வரணும் தெரியாது. ஒன்று சொன்னலடா, மைஜெட்டு போட்டுக்கிட்டு இருந்தார் ஓனரு. ஒரு 15 பேர் வேலைக்கு. எல்லாரும் கவனமாக கேளுங்க. அப்போ திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஓனரு காப்போத கீழே ஒருத்தன் மண்ணில் பிறண்டு கிடந்தேன் வேலை பார்க்குறவன் கூப்பிட்டு, டேய் ஓடி போய் சந்துக்குள்ளே இருக்க ஜென்ரேட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டு வந்துரு. இவன் ஜென்ரேட்டை சாவி இந்த தண்டி கருப்புச்சாமி வேஷம் போடுற மாதிரி தோடையில் இருந்தால் சோல்டரில் வச்சுக்கிட்டு திகுத்துக்குன்னு இருட்டுக்குள்ளே ஓடி இருக்கேன். ஜென்ரேட்டர் பக்கத்தில் ஒருத்தன் செவத்தை பிடிச்சிக்கிட்டே, புருஷன் எப்போ தூங்குவேன், நம்ம உள்ளே போய் கப்ளிங்க பார்ப்போம்னு கள்ள தொடரும். இவன் சாவியை தூக்கிட்டு இருட்டுக்குள்ளே ஓடும் போது அவன் திரும்பி பார்த்துருக்கான். அவனுக்கு புருஷன் மாதிரியே தெரிஞ்சு, புருஷன் தான் நீஸ் தெரிஞ்சு அருவாலை கொண்டு ஓடுறேன். ஓடியாரன்னு சொல்லுவோன்னா இவன் திகுத்துக்குன்னு ஓடனே முள்ளுக்குள்ளே விழுந்துட்டேன். சடன்னு விழுந்தோடனே இவன் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணாமல் ஓனர்கிட்ட ஓடியாந்தேன்.
ஓடியாந்து ஓனரை சொல்லியிருக்கேன், என்ன வெள்ளை கலரில் பேய் ஓடுதுன்னே. அப்படியாடா அப்படின்னு மொத்தமாக அவங்க ஓடி இருக்காங்க. ஓடி லைட் அடித்து பார்த்துருக்காங்க. அந்த ஓடின முண்டை 2 வக்கா முள்ளு கிழிச்சு இப்படியே கிடந்திருக்கேன். இவங்க அதை பார்த்துட்டு உண்மையிலே பேய் தாண்டான திருப்பி வந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. சாங் பாடுவோமா? ஏன்னா ஆமா தாயமுன்னு போகாதரா. ஒரு 2 எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் மற்றும் எம்கேஆரை பாராட்டி, தம்பி இங்கிலீஷில் இருக்குப்பா, அசிங்கப்படுத்துறாங்க மறுபடியும். எந்தடா காசை வாங்கிக்கிறான், இங்கிலீஷ் தெரிஞ்சு அதுக்கிட்ட நான் இங்கே வரேன். EDS குணா ஆடியோஸ் ஆப்ரேட்டர்ஸ், குணா ஆடியோஸ் ஆப்ரேட்டர்ஸ் வாடா. ஒரு 12 பிரான்பட்டி அரமனை எங்கு சென்றாலும் அம்பளைப்பே வாரி. அன்பு உறவுகளே, மேடையில் இந்த 100 500 எம்கேஆர் வாங்கிட்டு இருக்கேன். இந்த நாடகத்தில் நடித்து இந்த சம்பளமும் நீங்கள் கொடுக்குற காசை வச்சு தான் அங்கே அன்பாலயத்தில் அத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் நன்றி. நான் செய்த இந்த தர்மமும் நான் பசியாற்றக்கூடிய இந்த உணவும் இங்கே இருக்கிற மட்டும் கிடையாது, உலகத்தில் எங்கெங்கே என் தமிழன், எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சிலாம் வாழ்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும். உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. தொடர்ந்து எங்கு சென்றாலும் அந்த அன்பாலயத்துக்காக தினசரி நாடகத்துக்கு வந்து அம்பளைப்பை வாரி வழங்கக்கூடிய மறக்க மாட்டேன் பிரான்பட்டி அரண்மனை ஆர் ஜெயக்குமார் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக இணைத்து ஒன்று பிரான்பட்டி அரண்மனை ஜெயக்குமார் அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே.